இன்னைக்கு சென்னையிலிருந்து கிளம்பிய ஒரு விமானம் துபாய் ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆக முடியல. துபாய் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் நிலையில் தீப்பற்றி எரிகிறதுன்னு சொல்லி மீண்டும் அந்த விமானம் சென்னைக்கே வந்திருக்கு. சர்வதேச போக்குவரத்து என்பது தடை செய்யப்பட்டிருக்கு. மக்கள் எங்கேயும் போக முடியல. மத்திய கிழக்கு பகுதி முழுக்க முடக்கப்பட்டிருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி என்பது பாதிக்கப்பட்டிருக்கு. சாதாரண மக்கள் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தட்டுப்பாடு இருக்குது. இவ்வளவு ஒரு அவலமான ஒரு சூழலில் மீண்டும் ஒரு கொரோனா காலம் வரும் என்று அச்சத்தில் உலகம் உறைந்து கொண்டிருக்கிற காலத்தில் இந்தியாவும் அமெரிக்காவை பார்த்து பேச மாட்டேங்குது. அமெரிக்காவும் தன்னுடைய வர்த்தகத்திற்காக தன்னுடைய சுயநலத்திற்காக இந்த போரை ஈரான் மீது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 15,000 இலக்குகளை தாக்கி தகர்த்திருக்கிறார்கள். 2,000 அப்பாவி ஈரானிய மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த போர் நீடிக்கும் என்று தெரியல. இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகள் முழுக்க அமெரிக்காவை பார்த்து அமெரிக்கா இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று நிர்பந்திப்பதும், அமெரிக்கா நிபந்தனை இல்லாமல் ஈரானுடைய தாக்குதலிருந்து பின்வாங்கவும் மட்டும்தான் இன்றைக்கு உலக மக்களுடைய ஒரு சமாதான வாழ்க்கைக்கு ஒரு உத்தரவாதமான நடவடிக்கையாக இருக்க முடியும். அதை நோக்கி உலக மக்கள் அனைவரும் உரத்து குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் இன்றைய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது.